கோவை பேருந்து காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ராமசெட்டிப்பாளையம் பகுதியில் விற்பனைக்காக கஞ்சாவை பதுக்கி வைத்து இருந்த 3 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். இவர்கள் இடமிருந்து 2.400 கிலோ கஞ்சா மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. கோவை மாவட்டம் பேருந்து காவல் நிலைய உதவி ஆய்வாளர் வினோத் மற்றும் காவலர்கள் ராமசெட்டிப்பாளையம், சுண்டக்காமுத்தூர், ஆறுமுக கவுண்டனூர் உள்ளிட்ட பகுதிகளில் குற்ற தடுப்பு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் சதாசிவம் என்பவருக்கு சொந்தமான வாடகை வீட்டிற்கு அருகில் அவர்கள் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற 3 நபர்களை பிடித்து விசாரணை செய்ததில் அவர்கள் விற்பனைக்காக தடை செய்யப்பட்ட கஞ்சாவை பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த சரவணன், சுண்டக்காமுத்தூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ், ஹரி, ராகவேந்திரன் என்பது தெரியவந்தது. அவர்கள் பதுக்கி வைத்திருந்த 2.400 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். நம்ம மயில் மார்க்கோட தரத்தை நம்மளே ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மயில் மார்க்க நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம். நாங்க நம்புறோம்.